everyone, இன்னைக்கு பார்க்க போகிறது A, B, C elements கொடுத்துக்கிறாங்க. Show that A cross A equal to B cross B intersection C cross C. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வருதோ அதுதான் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நமக்கு வரணும். அப்போ தான் அது ஈக்குவல் ஆகும். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது A cross A. A cross Aன்னு எழுதிக்கலாம். A cross Aக்கு 5, 6 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 5, 5, 5, 6. 5, 5, 5, 6. Next 6, 5, 6, 6. 6, 5, 6, 6. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B cross B கண்டுபிடிக்கணும், C cross C கண்டுபிடிக்கணும், அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ B cross B கண்டுபிடிக்கலாம். B cross Bக்கு பியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். ரெண்டுமே பி தான், அதனால் ரெண்டுமே பி எலிமெண்ட்ஸ் எழுதிட்டு கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. அதை அப்படியே இங்கே எழுதிக்கலாம். ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு செட்டு ஓப்பன் பண்ணி இது மாதிரி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து C cross C கண்டுபிடிக்கணும். C cross Cக்கு C cross C equal to C ஓட வேல்யூஸ் 5, 6, 7, 5, 6, 7, 5, 5, 5, 6, 5, 7, 5, 5, 5, 6, 5, 7. Next 6, 5, 6, 6, 6, 7, 6, 5, 6, 6, 6, 6, 7. Next 7, 5, 7, 6, 7, 7. 7, 5, 7, 6, 7, 7. இது C cross C கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன செய்யணும்னா B cross B, C cross C இன்டர்செக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா ரெண்டு இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5, 5 இருக்குது. C cross Cலேயும் 5, 5 இருக்குது. இங்கே 5, 6 இருக்குது, இங்கேயும் 6, 5, 6 இருக்குது. இங்கேயும் 6, 5 இருக்குது, இங்கேயும் 6, 5, 6, 6, 6. இப்படி காமன் இது எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் எழுதிக்கலாம். அதுதான் இன்டர்செக்ஷன். பொதுவாக காமனாக இருக்கிறத எழுதணும். இங்கே 5, 5 இருக்குது, இங்கேயும் 5, 5 இருக்குது. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இது பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் 2. 1 2 ஈக்குவல். 1 equal to 2. This is the answer.